ஜோதிடம் பலிக்கவில்லை என கூறி ஃபேஸ்புக் நண்பனுடன் சேர்ந்து பெண் ஒருவர் ஜோதிடரை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்த காலத்தில் கடவுளை நம்புபவர்களை விட ஜோசியரை நம்புபவர்கள்தான் அதிகம். படும் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம்தான் ஒரே வழி என பணத்தை தண்ணீராய் செலவு செய்யவும் மக்கள் தயங்குவதில்லை. அப்படி ஏற்பட்ட ஒரு பிரச்சனைதான் ஜோசியரை கொலை செய்யும் அளவு தூண்டியுள்ளது. என்னதான் நடந்தது? கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளத்தில் உள்ள கீழ பெருவிளை இசக்கியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 64 வயது ஜான் ஸ்டீஃபன். இவரது மகளுக்கு திருமணமான நிலையில் மகன் கோவையில் தங்கி படித்து வருகிறார். மனைவி விஜயகுமாரியுடன் வசித்து வந்துள்ளார் ஸ்டீஃபன். சம்பவத்தன்று விஜயகுமாரி வீட்டு வேலைக்கு சென்று விடவே வேலை முடிந்து நீங்க வீடியோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகணுமா? உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. திரும்பி வந்து பார்த்தால் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் சடலமாக கிடந்துள்ளார் ஸ்டீஃபன். தூக்கி வாரி போட்டது விஜயகுமாரிக்கு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் ஸ்டீஃபனை யாரோ கொலை செய்ததை கண்டுபிடித்தனர். தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. மரணம் தொடர்பான மர்ம முடிச்சுகள் ஒவ்வொன்றாய் அவிழத் துவங்கின. குமரி இரணியல் அருகே கட்டி மாங்காட்டைச் சேர்ந்த கலையரசியும் நெல்லை கருங்குளத்தைச் சேர்ந்த நம்பிராஜனும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். யார் இவர்கள்? கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த கலையரசி எப்படியாவது தன் கணவருடன் மீண்டும் சேர வேண்டும் என விரும்பி ஜோதிடம் பார்ப்பதற்காக ஸ்டீஃபனிடம் வந்துள்ளார். ஒரு சில பரிகாரங்கள் செய்தால் கணவர் ஓடோடி வருவார் என ஆசை காட்டிய ஸ்டீஃபன் அதற்காக 9.5 லட்சம் பணத்தையும் வாங்கியுள்ளார். கணவருடன் இணைய காத்திருந்த கலையரசிக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. ஆம், ஜோதிடம் பார்த்து சென்ற பிறகுதான் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பூதாகரமாக துவங்கியது. ஏமாந்து போன கலையரசி கொடுத்த பணத்தை ஸ்டீஃபனிடம் கேட்கவே இருவருக்கிடையே தகராறு வெடித்துள்ளது. வன்மத்தில் ஸ்டீஃபனை தீர்த்து கட்ட திட்டமிட்டார் கலையரசி. தனது ஃபேஸ்புக் நண்பரான நம்பிராஜனை நம்பி கச்சிதமாக முடிக்குமாறு காரியத்தை ஒப்படைத்துள்ளார். இதற்காக கணிசமாக ஒரு தொகையை பெற்றுக்கொண்ட நம்பிராஜன் கலையரசியுடன் கைகோர்த்து கொலை செய்ய துணிந்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்த ஜான் ஸ்டீஃபனை நம்பிராஜனும் கலையரசியும் இணைந்து கழுத்தை துண்டால் இறுக்கமாக இறுக்கி கண்மூடித்தனமாக அடித்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜோதிடம் பலிக்கவில்லை என கூறி ஜோதிடர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.